भैया अरे क्या है आप क्यों रो रही है? आज तुम्हारा भैया है, पूरा फैमिली आया है, खुशी की बात है। चलो अंदर। रो रही है सबको लेके आओ अंदर। नो फॉर्मलिटीज। बड़ों का बहुत इज्जत करता है हमारा जो बेटा है। ए बहू, ये तुम्हारा होने वाला पति है, बहुत ताकत वाला है। अरे ए देखो देखो, अरे ये तो शर्मा गई। बराबर है, बड़े और की बहू जो होने वाली है। चलो चलो इनको अंदर लेके चलो। ए चलो चलो आ जाओ, सब लोग आ जाओ। अर्चना, अरे कमरे अभी तक नहीं सफाई हुआ, जल्दी करो। ठीक है माँ जी। உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா அர்ச்சனா? ஏமா ரூம் பிடிக்கலையா இல்ல நான் தமிழ் பேசுறது ஆச்சரியமா இருக்கா? ஏதோ ஒரு நாள் நாம எல்லாம் ஒன்னா சேர போறோம். நீ என் மருமகளா வருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் தமிழ் கத்துக்கிட்டேன். சரி சரி, டயர்டா வந்திருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஃப்ரெஷ் ஆயிடு. நிறைய பேசுறதுக்கு இருக்கு உங்ககிட்ட. I love you. என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி கத்துன? என்னடா ஆச்சு? அக்கா வேண்டாக்கா, இந்த இடத்த விட்டு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க நம்மள கொண்டாலும் கொண்டுடுவாங்கக்கா. ஆமாக்கா, எனக்கு கூட இந்த மாமாவை பிடிக்கவே இல்ல. நீ எப்படியாவது அப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுக்கா. என்னம்மா சொல்ற? எப்போவாது என்ன பிரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்களா? இல்லக்கா. உன்னை பிரிஞ்சு நாங்க எப்பக்கா இருந்திருக்கோம்? நீங்க எப்படி என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம அப்பா ஒரு தங்கச்சியை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல? हे पंडित जी, कुंडली देख रहा है या तपस्या कर रहा है? देख रहा हूं साहब, अलग अलग दोनों बढ़िया मिलता है, दोनों मिलाने से थोड़ा संघर्ष है. என்னாச்சு? என் பொண்ணோட ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. தனித்தனியா பார்க்கும்போது சரியா இருக்குதா, சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்றாரு. ऐसा कीजिए, लड़के के गले में डायमंड की नेकलेस डालिए, दोनों कुंडली मिल जाएगी. तो फिर है ना, कुछ तो नहीं डायमंड है ना मेरे साले के पास. அர்ச்சனா கழுத்துக்கு போடுறதுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்ட் கொடுத்தேனே, அது போட்டா தோஷம் போயிடுமா? எங்கே நான் அந்த நெக்லஸ்? அது வந்து என்னன்னே? அது காணாம போயிடுச்சுமா. போயிடுச்சா? எப்படின்னு? அது வீட்ல இருந்து திருடு போயிடுச்சு. ये तिरडन तिरडन क्या है, जरा मुझे भी बताओ ना. ओ, चोरी हो गया जी. चोरी हो गया? तू इतना बड़ा पुलिस कमिश्नर के घर चोरी हो गया? एसपी चेन्नई की पुलिस में कुछ दम नहीं है क्या रे? நீயே உன் லைஃபை கெடுத்துக்கிட்டு இப்போ ஏங்கா ஃபீல் பண்ற? உன் லவ் இந்த டைரியில எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்க. இவ்ளோ சின்சியரா லவ் பண்ணிட்டு இப்போ ஏங்கா தப்பா முடிவு எடுக்கிற? இப்ப என்னடி சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. நீ மட்டும் தான் இங்க இருக்க, உன் மனசு வேற எங்கேயோ இருக்கு. ஏன் இப்படி ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க? உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இப்ப நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தினா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல? ஆமாங்கா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு பேசாம படுங்க. ஹலோ அங்கிள், நான் சிண்டு பேசுறேன் அங்கிள். சொல்லு சிண்டு. தயவு செய்து எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அங்கிள். ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா அங்கிள், எங்களால இங்க இருக்கவே முடியல. புது இடம்னா அப்படிதாம்மா இருக்கும். நாங்க யாருக்கும் தெரியாம தான் அங்கிள் ஃபோன் பண்றோம். நீங்க எங்களுக்காக வரனாலும் உங்களை உண்மையா லவ் பண்ற எங்க அக்காவுக்காகவாவது வந்து கூட்டிட்டு போங்க அங்கிள். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள். அங்கிள், அப்பாவுக்காக தான் அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே லவ் பண்றது உங்களை தான் அங்கிள். சீக்கிரம் வாடா. ஹலோ 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 हेलो हेलो. இப்ப என்ன செய்ய போற? காதல நட்பா நினைச்சா ஒருத்தர் தான் பாதிக்கப்படுவீங்க. நட்பை காதலா நினைச்சா ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது காதலா நட்பாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
டண்டனக்கா ஏ டனக்கனக்கா ஏ டண்டனக்கா இதுக்கா வாடா கஷ்டப்பட்டு அந்த காரை திருடணும். இது அக்குவே ராணி வேற பிரிச்சமா, காயலாங்கடையில போட்டமா, பணத்தை கறந்தமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம டிஆர் மாதிரி ஏதோ டியூன் போட்டுருக்க. டேய் சிங்கிள் டீக்கே வழியே காணா, என்ன போய் டிஆரோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா சோகத்தை மறக்கிறதுக்கு தாளம் போடுறியா? அது உனக்கு பொறுக்கலையாடா? அடிக்காரா ஆமா, அந்த கேரளாக்கார கொடுத்தாலும் கொடுத்துட்டு போனேன். இந்த போலிய வச்சு என்னைய காலி பண்ணி விடாதடா. இதுக்கு ஒரு இழிச்சவாயம் வராமையா போயிருவான். டேய் அங்க பாருடா. हेलो क्या? तेजपुर की टैक्सी वर्मा? कौन सी भाषा में बात करते हो? हिंदी में बोल. तेजपुर. नहीं जाता. भाषा தெரியாத மாதிரி காட்டிக்கோ. தமிழ் பேசுறா. तेजपुर टैक्सी वर्मा? दिल तो पागल के कुछ होता है. तेजपुर की टैक्सी वर्मा? अरे வருங்கறாளே. தமிழா நீங்க? नहीं வேணா குலர் पैसा मन का नहीं. पैसा पैसा வா? போதுமா? hands up. என்னது இது? அது அப்படியே திருப்பி பார். வணக்கம் சார். டேய் அவன் என்ன பெருசா கொடுத்தான்னு போய் அவனுக்கு வணக்கம் பண்றேன். எங்க குடு. குட் நைட் சார். தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் எனக்கடா வித்தியாசம் தெரியாது? எடுங்கடா கார. நீங்க தமிழன்ற காரணத்துக்காக தான் நீங்க பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் மறந்து உங்களை கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லனா அப்பவே புடிச்சு உள்ள வச்சிருப்பேன். அதெல்லாம் சரி. பட்னால இருந்து ராஜ்பூர் போறது பகல்லயே ரிஸ்க்னு வாங்களே, நீ நட்ட நடு ராத்திரியில கூட்டு போறியே, என்னப்பா அது? என்ன நடக்க போதோ? ஏய் பேக் சீட் தூங்கிருச்சு போல இருக்கு. ஏன்டா வண்டியை நிறுத்திட்டீங்க? எவனோ அறிவிட்டவங்க நடு ரோட்ல மாட்டு வண்டியை போட்டு மாட்டை கட்டி போட்டு போயிருக்காங்க சார். உனக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல, இறங்கி அந்த மாட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு வா. சார் ஒரு வண்டியா இருந்தா அவுக்கலாம், அங்க ஊருப்பட்ட வண்டியை போட்டிருக்காங்க. நான் எப்படி சார் போய் அவுக்குறது? டேய் அங்க பாருடா, திருட்டு பசங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. बोल रही है मारो साले को, छोड़ना नहीं साले को, मारो उसे, छोड़ो संभाल कर देखो, उधर देखो, हमारे आदमी को मारा है, खत्म करो साले को. ஐயோ எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் சார். அவன் தான் கேட்காம கூப்பிட்டு வந்தான். நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வந்தா காட்டி உங்ககிட்ட மாட்டிட்டோம் சார். அவருக்கு தமிழ் தெரியாதா, ஹிந்தில தான் சொல்லணும். அவருக்கு புரியுறாப்ல நான் சொல்றேன்டா சார். நாங்க சிங்கிள் டீக்கே வழி இல்லாம இருந்தோம் சார். இவன் தான் சார் காசு போட்டு அவரை ஏத்திட்டு வந்தேன். ஏதாவது கடல்ல இருந்து இறக்கி கொடுக்க சார், நீ நீந்திட்டு போயிடுறோம். எழுந்துருங்கடா. எங்களை மன்னிச்சுக்கிறங்க சார். குட் மார்னிங் சார். தமிழ்நாட்டுக்காரன்னு நம்பி உங்களை அரெஸ்ட் பண்ணாம என் கூட கூட்டிட்டு வந்தா எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. சிக்கனா சப்பாத்தி சுட்டாப்ல சுட்டு போவாங்கடா. வேமா ஓடியா. ए वो देखो गोली मार. अरे उसको मार. साले को छोड़ना नहीं है. हम और हमारे गवाह के ले मार देते हैं. पकड़ो, मेरे सामने मारो. बिहार में आके साला आगे चुप करे. நான் குண்டுல துப்பாக்கி வச்சு உன்ன மிரட்டினேன், அதே துப்பாக்கி வச்சு நீ அவனை மிரட்டுறியா? ஏன்டா அக்கிள் காட்டுற? நீ வேற குண்டு இல்லாத துப்பாக்கின்னு சொல்லிப்பிட்டியடா. டேய் இவங்க யாருக்கும் தமிழ் தெரியாதுடா. சிரிச்சது போதும், அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கி எல்லாம் முதல்ல வாங்குங்க. செம்மோடியா வளர்ந்த மாடு குடு, நீ குடு. வேலு, இவர் யார் தெரியுமா? இந்த ஊர் எம்பி, எங்க மாமா. இவர் மாப்பிள அர்ச்சனாவை கட்டிக்க போறவர். இவங்கள போய் என்ன இதெல்லாம்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஊருக்குள்ள வந்து ஏதாவது கேட்டாலே அடிக்க வராங்க. பேசுறது கூட டைம் தர மாட்டேங்கிறாங்க. நாட்டை காக்கறவங்க கையில துப்பாக்கி இருந்தா அவங்க ஆர்மி மேன் சொல்றோம். சட்டம் ஒழுங்க காப்பாத்துற நம்மள போலீஸ்னு சொல்றோம். இவங்க கையில துப்பாக்கி பார்த்ததும் தீவிரவாதி நினைச்சிட்டேன் சார். ये कौन है? ये क्या भाषा बोल रहे हैं? ராணா,
வேலமர ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ ஃபேமிலி ஃப்ரெண்டா? என்ன வேலு, நான் பத்திரிகை கூட அனுப்பல, திடீர்னு சொல்லாம கொள்ளாம. இல்ல சார், நான் இங்க हम पार्लियामेंट सबको ऐसा बिठाता है और तो हमको ऐसा बिठाता है. अर्चना मुन्ना शादी छोड़ दिया, बिहार कमिंग. ए उठो, डरने की कोई बात नहीं. தமிழனுக்கு புத்தி ஜாஸ்தி. दिखाओ. நாங்க பிடிங்க. இந்த டைமண்ட் நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். Well done my boy. ए राणा, देखो हमारा भाई. मालूम है रे, दिखा दिया ना डायमंड देने के वास्ते आया. ए चोरे, ये डायमंड का प्राइस कितना मालूम है? 20 लाख. 20 लाख எவ்வளோடா? அவன் கத்தி பேசுற பார்த்தா 10,000 ரூபாய் பெரும்புருக்குடா. அந்த டைமண்ட் நெக்லஸ் அடிச்சா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. मालूम है, ये मद्रास वालों को दिमाग बहुत होता है. सर देख रहे हो, सैल्यूट करो. फैमिली फ्रेंड है, डायमंड देने के वास्ते आया है. ये मद्रास वालों को ताकत बहुत होती है. தாக்கத் இங்க இல்ல, இங்க. मालूम है रे, ताकत इधर होती है, इसमें कुछ नहीं कुछ. कुछ नहीं होता है इधर. रणवीर, आज से अपना ये फैमिली फ्रेंड है, घर जाके बात करेंगे. चलो चलो चलो. தொலைஞ்சு போன எதுவுமே திரும்ப கிடைக்காது. உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இனிமேலாவது இத பத்திரமா பாத்துக்க. ए मुन्ना, ये तीनों को मद्रास जाने से पहले ही சொந்தங்களை கடவுள் கொடுப்பாரு, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். முதல் வாட்டி தொடும்போதே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உன் பக்கத்துல எப்பெல்லாம் உட்கார்றேனோ அப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டச் ஃபீலிங். உன்கிட்ட பேசுறப்பெல்லாம் நீ பேசுற வார்த்தைகள் கேட்காது, உன் கண்களையே கெட்டியமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். சொல்லணும்னு நினைப்பேன், சொல்லாமையே போயிடுவேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் உன்னை விட்டு தூரமா போறேனோ நினைச்சு எனக்கு தெரியாமலே நான் அழுவேன். இப்ப சொல்லு வேலு, நான் நினைச்ச மாதிரி நீயும் நினைப்பல்ல? ஒரு வாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கை கொடுத்த, நான் காதலிச்சும் கூட நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு போய் சொல்லி என் சந்தோஷத்தெல்லாம் உன் கூடயே விட்டுட்டு போறேன். நீங்களும் எங்க அக்காவை லவ் பண்றீங்களா அங்கிள்? எந்த பொய்ய சொல்லி உன் அக்கா என்னை விட்டு விலகினாலோ அதே பொய்ய சொல்லி அவ கூட மறுபடியும் சேர போறேன். எஸ் எஸ், தேங்க் யூ அங்கிள். Congratulations. दुल्हन को देखा, अच्छी लग रही है ना? हाँ, बहुत सुंदर. அக்கா, 25 லட்சம் ரூபாய் டைமண்ட் செயின் போட்டாதான் உன் ஜாதகமே பொருந்தது. 25 லட்சமா? இன்னும் உன் மனசை மாத்தறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கணுமோ தெரியல. நம்ம ஊருக்கு போறத கேன்சல் பண்ணிடலாமா? எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. அண்ணே வணக்கம். அதே வணக்கம். இன்னும் நீங்க கிளம்பலையா? எப்படினே கிளம்புறது? நீங்க நம்ம ஊர்க்காரன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஊருக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. சம்மதிக்கலைன்னா சொல்லுங்க, அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்போம். அப்ப முடிவே பண்ணிட்டீங்க. அண்ணே, பொண்ணை மட்டும் இல்லனே, அவங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவா. பின்னாடி ஒத்தாசையா இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. இப்பதான் உங்க மதிப்பே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. என்னோட மதிப்பு புரிஞ்சுதா இல்ல இந்த டைமண்டோட மதிப்பு புரிஞ்சுதா? குறும்பு. இந்த குசும்பெல்லாம் இங்க வேண்டாம். அந்த டைமண்ட் மேல மட்டும் கை பட்டுது, அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவேன். அப்ப வாயில கவி எடுத்துக்குவோம். நைட்டு पंडित जी ने सगाई और शादी की तारीख फिक्स कर दी है. नेक्स्ट वीक सैटरडे को सगाई, संडे को शादी.